எத்தே என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கத்தே. நல்ல இருட்டி, நீ போற காரியம் நல்ல வெற்றி அடைகிறதுக்கு அத்தையோட வாழ்த்துக்கள். எந்திரி, பத்திரமா போயிட்டு வா. ரொம்ப நன்றி தே. நானும் உன் கூட வரேன்னு சொல்லுதேன், கேட்க மாட்டேக்கியே. எத்தே உங்களை பிச்சை எடுக்க வைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவா இல்லத்தே. நான் போய் பார்த்துக்கிடுதேன். அதை எல்லாரும் வாராகல்ல, லட்சுமி அக்கா வராக, நெட்டச்சி வாரா, பிறகு ராதா, செல்வி எல்லாருமே வாராகத்தே. அதனால நான் பார்த்துக்கிடுதேன், நீங்கள் வீட்டில் இருங்க. சரி மருமோளே, பார்த்து எடுத்து பத்திரமா போயிட்டு வான்னு. எத்தே உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் போகிறோமே, அவருக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுவார்ல, சண்டைக்கு வருவாரே. அவன் கிடக்கம் கிறுக்கு பைய, அவனை நான் பார்த்துக்கிடுதே, நீ போயிட்டு வா. ஒன்றும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அத்தை பார்த்துக்கிடுதே. நீ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? தேவையானது என்னத்தே? பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு தட்டு தானே தேவை, எடுத்து கட்டப்பைக்குள்ளே போட்டுட்டேன். சரி மருமோளே, தட்டு பத்திரம் சரியா? எவனும் மாற்றி தூக்கிட்டு போயிட போகிறான். சரிம்மா, உங்கள் தட்டை பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருதே, போயிட்டு வரேன். என்னது இது? மாமியாரும் மருமகளும் குசு குசுன்னு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. நம்மளை பத்தி எதுவும் குறை சொல்லுவாங்களோ? பார்த்து எடுத்து போயிட்டு வாம்மா. எங்க போறா? காலில் உழுதா எந்திக்கா? இவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு கிடக்காங்க. என்ன செய்தாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. நம்ம ஒரு மனுஷன் இந்த வீட்டில் குத்துக்கல்லு மாதிரி இருக்கோம், ஆனால் இந்த வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. என்ன இவன் வேற குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஏதாவது கேட்பானே? கேட்கறதுக்கு முன்னாலங்கிட்டாம திரும்பி போயிடுவோம். ஏம்மா நெல்லு. பாவி பைய, கூப்பிட மாட்டான்னு நினச்சேன், கூப்பிட்டுட்டானே. சரி சமாளிப்போம். என்னல, என்ன வேணும்? காப்பி வேணுமா? இப்போ தானே குடிச்சே. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சா போதும். இன்னும் சாயந்தரம் தான் தருவேன், இப்போ தரமாட்டேன். உன் காப்பி எல்லாம் வேண்டாம். மாலை இவ்வளவு நேரத்துக்கு எங்க போறா? இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போவா? அதான் நானும் கேட்கேன், எங்க போறா? அதை தமிழை நானும் சொல்லுதேன். அவள் எங்கே போயிட போறா? காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போறா. மார்க்கெட்டுக்கு போறதுக்கா காலில் உளுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போறா? அதை கேட்கியா? போன தடவை மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தால, வரும்போது அவ்வளோ சூத்த கத்திரிக்காயாக வாங்கிட்டு வந்துட்டா. தக்காளிக்குள்ளே பூரா ஒரே புழுவு, வெங்காயம் வெளியே நல்லா இருக்கு, உள்ளே வெட்டி பார்த்தா ஒரே அழுகலாக இருக்கு. அதை ஏசி விட்டுட்டேன் நல்லா. இந்த வாட்டி ஒழுங்கா காய் வாங்கிட்டு வரல, காலை உடச்சி வெளியே தூக்கி வீசிடுவேன்னு சொன்னேன். அதனால அவள் பயந்து போய் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லபடியாக காய் வாங்கிட்டு வரணும்னு கேட்டு வாங்கிட்டு போறா. காய்கறி வாங்குறதுக்கு காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாளா? நம்புற மாதிரி இல்லையே. நீ நம்புனாலும் நம்பலைனாலும் அதான் நெசம். என்னமோ 2 பேரும் சேர்ந்து கூட்டுச்சதி பண்ற மாதிரி தெரியுது. இந்த வீட்டில் எனக்கு தெரியாம நிறைய வேலை நடக்கும். ஆமாம், இவர் பெரிய இவருக்கு தெரியாமல் நாங்கள் வீட்டில் எல்லா களவாணித்தனமும் பண்ணிட்டோம். எந்த வீட்லயாவது போய் பாரு, மாமியார் மருமகள் இப்படி இருக்காங்களான்னு. நீங்க தான் இப்படி கிடந்து என்னைய சிறப்படுத்துதீங்க. இல்லை மண்டையா, அவன் பொண்டாட்டியும் அம்மாவும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்களா? சண்டை போட்டு இப்படி குடும்பம் நாறுதேன்னு நினச்சிக்கிட்டு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு வேலைக்கு போக முடியாமல் வைக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து கண்ணு வைக்க. முதல்ல என் மருமக வரட்டும், நல்ல 4 எலுமிச்சம்பழத்தை வெட்டி குங்குமத்தை தடவி வீட்டுக்கு 4 மூலையிலையும் வைக்க. உன் கண்ணே பற்றும் போல. சரி, மாலை எங்க போயிருக்கா? இப்படி திடீர்னு கேள்வி கேட்டா உடனே மாலை எங்கே போயிருக்கேன்னு சொல்லிடுவேன்னு நினச்சிட்டான் போல. என்னைய பற்றி இவனுக்கு தெரியல. நான் இவனை பெத்தவளாச்சே, நான் எவ்வளோ உஷாராக இருப்பேன். ஏம்மா சொல்லுமா, மாலை எங்க போயிருக்காம்மா? மாலை மார்க்கெட்டுக்கு போயிருக்காப்பா. உனக்கு சந்தேகமாக இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு பின்னாலேயே போய் பார்த்துட்டு வா. வண்டி எடுத்துட்டு போற அளவுக்குலாம் நேரம் இல்லை. ஏன்னா வண்டி பெட்ரோல் போடாம கிடக்கு. இன்னைக்கு நான் பஸ்ஸில் போறேன். பஸ்ஸில் போறியா? சரி போ. நீ எப்படி போனால் எனக்கு என்ன? நல்ல புத்தியை கொடுன்னு சாமிகிட்ட வேண்டிட்டு போ. சரி சரி, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போறேன். நீ நல்ல புத்தியோடு இருந்திருந்தா என் மருமவை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட போறா? பாவம் அந்த பிள்ளை பிச்சை எடுக்க போயிருக்கு. இன்னைக்கு பூரா அது என்ன கஷ்டப்பட போதோ தெரியல. நாளைக்கு காலையில் தான் வருவா. அது வரைக்கும் இவனை எப்படி சமாளிக்கன்னு வேற தெரியல. சரி, நம்ம பேராண்டியை முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. எல்லாரும் நல்ல முக்காடு போட்டுக்கோங்க டி, அப்பந்தான் வெளியே தெரியாது. என் கூட சேர்ந்து எதுக்கு நீங்கெல்லாம் கஷ்டப்படுதீங்க? நான் ஒரு ஆள் பிச்சை எடுத்தா காணாதா? எனக்கு மட்டும்தானே வேண்டுதல், உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? நீங்கள் வேண்டுதலுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு துணைக்கு வந்திருக்கோம். ஒரு ஆள் பிச்சை எடுத்தா நல்லாவே இருக்காதுக்கா. எல்லாரும் சேர்ந்து பிச்சை எடுத்தாதான் ஜாலியாக இருக்கும். ஆமாம் ஆமாம், தினம் ஆண்டி சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு போர் அடிச்சிட்டு இன்னைக்கு இங்கே வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவோம், ஜாலியாக இருக்கும். பிச்சை எடுக்கிறதுல என்ன ஜாலி வேண்டி கிடக்கு? அம்மா தாயே, ஏதாவது இருந்தால் போடுங்கம்மா. ஏதாவது இருந்தால் போடுங்கன்னு கேட்டிங்கன்னா என் மண்டையிலே 4 போடு போட்டு போகிறாங்க. ஒரு தட்டு கொண்டு வந்தால் காணாதா? எதுக்கு சட்டி பானையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கு? சோறு குழம்புன்னு போடுவாங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கணும்ல. ஒன்றை வாங்கி எத்தனை நேரத்துக்கு திங்க முடியும்? சோறு குழம்புல நிறைய சேர்ந்துட்டுன்னா 4 நாளைக்கு வச்சு திங்கலான்னு பார்த்தேன். இப்படி தனித்தனியாக வாங்கிட்டோம்னா வசதியாக இருக்கும்ல. பேசாமல் ராதாக்கா முழு நேரம் பிச்சைக்காரியாவே மாறிடுங்களே. அப்போனா வீட்டில் சோறுகிறு ஒன்றும் பொங்க வேண்டாம் பார்த்தீங்களா? இப்படியே தட்டை தூக்கிட்டு அலையலாம்.
என்ன டீ, என்னைய பார்த்தா என்ன பிச்சைக்காரி மாதிரியே தெரியுது? நீ தலையில வச்சிருக்கிற சட்டியும் மடியில வச்சிருக்கிற பானையும் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. பானையாவது சரி, பல வருஷமா யூஸ் பண்ண சுவாத்து பானைன்னு சொல்லலாம். அந்த மண்டையில இருக்கிற சட்டி மீன் வாங்குற சட்டி தானே, அது எதுக்கு தூக்கிட்டு வந்தே? குழம்பு சட்டியில பழைய குழம்பு கொஞ்சோண்டு இருக்கு, முந்தானத்தை வச்ச புளிக்குழம்பு, அதை எதுக்கு தூர போடுவானேன்னு அந்த சட்டியோட வச்சுட்டு இந்த சட்டியை கொண்டு வந்தேன். முந்தானத்தை வச்ச புளிக்குழம்பு இன்னமா இருக்கு. எங்க வீட்டுக்காருக்கு தினமும் பழைய சோறு சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொண்டு கொடுத்துருவேன்க்கா. அந்த மனுஷன் சாப்பிடாம அப்படியே கொடுத்துருந்தாரு. அப்புறம் என்ன செய்ய, நானும் அதையே வச்சு வச்சு அடுத்த நாளைக்கு கொடுக்கேன். ஐயோ பாவம் மனுஷன், சாப்பிட முடியாம தானே வச்சுட்டு போறாரு. வேற குழம்பு வச்சு கொடுத்தா என்னையா? குழம்பு இருக்கும்போது எப்படி வேற குழம்பு வைக்க முடியும்? அந்த குழம்பு என்னைக்கு காலியாகுதோ அன்னைக்கு தான் வேற குழம்பு வைப்பேன். லட்சுமி அக்கா தட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தூக்குச்சட்டியை கொண்டு வந்திருக்கேன். இந்த நெட்டச்சியை பாரு, குழி தட்டு கொண்டு வந்திருக்கா. சின்ன பிள்ளைன்னு நினப்பு மனசுல. மாலை மட்டும்தான் ஒழுங்கா தட்டு கொண்டு வந்திருக்கா. இந்த சிம்ரன் கையில் என்ன வச்சிருக்கா? பளபளன்னு இருக்கு. எங்க வீட்டில் சில்வர் தட்டுலாம் இல்லை, ஆண்டி அவ்வளோத்தையும் தூக்கி மேலே போட்டுட்டாங்க. இந்த தட்டு தான் கிடச்சிது, கண்ணாடி தட்டு. நீ எல்லாம் பிச்சை எடுக்க வரணும்னு இப்போ என்னம்மா அவசியம்? ஏம்மா இப்படி உயிரை வாங்குதே? நானும் வருவேன். நாம எங்க இருந்தாலும் இந்த குட்டச்சி கூட இருப்பா, அப்பந்தான் நம்மளுக்கும் ஜாலியா இருக்கும். ஆமா நெட்டச்சி. இது என்ன கோயில்ல கூட்டம் புதுசா இருக்கு? இவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ, தலைவர் என்னாச்சில்ல வாராரு, நம்மள கண்டுபிடிச்சிட போறாரு. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாரு. இப்ப பாருங்க. ஏட்டி நெட்டச்சி சும்மாரு. அம்மா தாயே, 2 கண்ணு இல்லாத ஏலம்மா, பிச்சை போடுங்க தாயே. ஏம்மா நீங்கெல்லாம் யாரு? புதுசா வந்திருக்கீங்களோ? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. பெத்தெடுத்தது யாரு? அழகு பேரு வச்சது யாரு? தத்தெடுத்தது யாரு? இப்போ தத்தளிப்பது நானு. புதுசா வந்திருக்கீங்களான்னு தானே கேட்டேன். எதுக்கு இப்போ பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க? நீங்களாம் யாரு? யாரும் இல்லாத அனாதை சாமி, கண்ணு தெரியாது. 2 கண்ணையும் புடுங்கிட்டு பிச்சை எடுக்க விட்டுட்டாங்க. ஏதாவது பிச்சை இருந்தா போட்டு போங்க சாமி. ஐயா 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 ஐயா, பிச்சை போடுங்க ஐயா, கொஞ்சம் தரம போடுங்க ஐயா. சாப்பிட்டு 4 நாள் ஆகுது ஐயா, கொஞ்சம் ஏதாவது இருந்தா பார்த்து போட்டு போங்க ஐயா. ஒரு 100 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா இருந்தா கூட போட்டு போங்க ஐயா. எப்படி இத்தனை பேர் ஒரே நல்ல பிச்சை எடுக்க புதுசா வந்தாங்க? ஒன்றும் புரிய மாட்டேக்கே. சோறு போடுங்க சாமி, வயிறு ரொம்ப பசிக்கு. காலையில 4 இட்லியும் 2 பொங்கலும் 5 பூரியும் 2 தோசையும் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். வயிறு பசி தாங்க முடியல. காலையில மணி 9 ஆயிட்டு, சீக்கிரம் சோத்தை போட்டு விடுங்க. ஏ கடவுளே, இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டா எனக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு பசிக்காதே. இவளுக்கு எப்படி இப்ப சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பசிக்கீங்க? சும்மா இருங்க லட்சுமி ஆண்டி. அடியே பேரை சொல்லி காட்டி கொடுத்துறாதட்டி. சரி. ஐயா சாமி, பிச்சை போடுறதா இருந்தா போடுங்க, இல்லைன்னா தூர தள்ளி போங்க. மத்தியானம் தான் சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம் போடுவாங்க. எல்லாரும் போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு. தினமும் போடுவீங்களா சாமி? ஆமாம்மா, தினம் அன்னதானம் உண்டு. அவ்வளவுதான், இனிமே தினமும் சட்டியை தூக்கிட்டு வந்துருவாளே. இவ வீட்டுல என்னமோ சோறு பொங்கின மாதிரி தான். சரிம்மா, என் அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட காசு கொடுத்து அனுப்புதே. எல்லாரும் வாங்கிக்கோங்க. நல்ல ஆளுக்கு ஒரு 2000 ரூபா நோட்டை கொடுங்க சாமி. 2000 ரூபாலாம் செல்லாதும்மா, ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து அனுப்புதே. செல்லலைன்னாலும் பரவாயில்ல சாமி, பேங்கில் கொடுத்து மாத்திக்கிடுதே. பிச்சை எடுக்க உட்காந்துக்கிட்டு திமிர பாரு. ஐயோ, எங்க வீட்டு 4 கண்ணை வராரு. தலைவர் என்னாச்சி போறாரு, அவர்கிட்ட ஏதாவது பேசுவோம். தலைவர் என்னாச்சி, வணக்கம். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியா? பார்த்து 2-3 நாள் ஆயிட்டு, டீ கடை பக்கமும் வரவே இல்லையே. எங்க அண்ணாச்சி, என் பொண்டாட்டி தான் வீட்டில் டீ போடுதேங்கிற பேர்ல கழனி தண்ணியை குடிச்சிட்டு கிடக்க வேண்டியிருக்கு. டீ கடைக்கு போறேன்னு சொன்னாலும் ஏசுதா. அட மண்டப்பையிலே, காப்பித்தான்னு அடுப்பங்கரைக்குள்ள வந்து என் பின்னாலேயே அலைவான். நானும் நல்ல காப்பியை போட்டு கொடுத்தா மடக்குன்னு மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இப்போ என் காப்பியை கழனி தண்ணி மாதிரி இருக்குன்னா சொல்லுதான். வீட்டுக்கு வரட்டும், இவன் கண்ணாடியை உடச்சி கண்ணை தோண்டிடுதேன். என்னப்பா செய்ய, வீட்டில் போடுற காப்பி அப்படித்தான் இருக்கும். நம்ம என்ன இருந்தாலும் கடை காப்பி குடிக்கிற மாதிரி இருக்குமா? கடையில் வந்து ஒரு காப்பி இல்லைன்னா டீ குடிச்சாதான் நிம்மதியா இருக்கும். ஆமா அண்ணாச்சி, இன்னைக்கு என் பொண்டாட்டி எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கா, வீட்டில் இருக்க மாட்டா. ராத்திரி நான் காப்பி குடிக்க கடைக்கு வந்துடுவேன். சரிப்பா, கடையில் பார்ப்போன்னு. சரி அண்ணாச்சி, நானும் வேலைக்கு கிளம்புதேன். நேரம் ஆயிட்டு, வண்டியை சர்வீஸ் விட்டுருக்கேன். அப்படியே போகிற வழியில எடுத்துட்டு போகணும். சரிப்பா, அப்படின்னா வா, நானும் அந்த பக்கமாக தான் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகிறேன். அப்படியே பேசிக்கிட்டே போவோம். யோ 4 கண்ணா, என்கிட்ட நீ பொய்யா சொல்லிக்கிட்டு நெட்டமான்னு என்னை ஏமாத்திக்கிட்டு அலையுதே. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோன்னு உனக்கு இன்னைக்கு பாயாசம் உறுதிடி.
நெட்டச்சி என்னாச்சி திடீர்னு எதுக்கு அழுவுதே? ஏக்கா அந்த 1 ரூபா ஊதுபத்தி இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைக்கா. நான் எவ்வளோ அழகா காப்பி போட்டு கொடுப்பேன் தெரியுமா? அந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரே, என் காப்பி கழனி தண்ணி மாதிரி இருக்குன்னுல சொல்லிட்டாரு. சரி விடு விடு, ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. அது எப்படிக்கா விட முடியும்? நான் என்ன அப்படியே காப்பி போடுதேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு காப்பி போட்டு தாரேன், குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு தெரியும் டி, நீ நல்ல காப்பி போடுவ. என்னமோ காப்பி காப்பிங்கீங்க, நான் எப்படி காப்பி போடுவேன் தெரியுமா? நான்லாம் காப்பி போட்டேன்னா வாசம் தெரு வரைக்கும் அடிக்கும். ஏட்டி காப்பி போட்டா வாசம் வருமாக்கும்? ஆமா, வாசம் கம கமன்னு 7 தெருவுக்கு அடிக்கும்ல. உன் வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு நாள் வாசம் அடிச்சதே இல்லையே. காப்பி போட்டாத்தானே வாசம் வரும். இவ தான் காப்பியே போட மாட்டாளே. ஆமாக்கா, காப்பி போடுற நேரத்துக்கு இவங்க யார் வீட்டுக்காவது போயிடுவாங்க. போய் காப்பியும் மிச்சரு சேவுன்னு என்னத்தையாவது தின்னுட்டு கதையை ஓட்டிடுவாங்க. வீட்டில எல்லாம் காப்பி போட மாட்டாங்க, வாயிலே வடை சுட்டுருவாங்க. அதெல்லாம் காப்பி போடுவேம்மா. போன தடவை ஒரு தடவை என் வீட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்திருந்தீங்களே, என் மவனுக்கு பிறந்த நாளுன்னு. அப்ப எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்தோம்ல. ஐயோ அது காப்பி ஏட்டி, நான் சோறு வடிச்சு தண்ணின்ல நினைச்சேன். உங்களுக்கெல்லாம் காப்பி போட்டு கொடுத்தேன் பாருங்க, என்னைய சொல்லணும். சரி சரி, எல்லாரும் பிச்சை எடுங்க டி, அப்பதான் பிச்சை கிடைக்கும். மத்தியானம் சோறு திங்கணும்ல. மத்தியானம் சோத்துக்கு தான் அன்னதானம் போடுவாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம பிச்சை எடுக்கணும்? பிச்சை எடுத்து கொஞ்சம் துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டாதான் ராத்திரிக்கு சாப்பிட முடியும். ராத்திரி எவன் அன்னதானம் போடுவான்? ஆமா ஆமா, சோறு திங்கணும். மத்தியானம் எவ்வளவு சோறு கிடைக்கும்னு தெரியல, இந்த 2 சட்டியும் நிறையுமான்னு தெரியல. அதனால ராத்திரிக்கு சோறு வேணுமா? எல்லாரும் பிச்சை எடுங்க. அம்மா தாயே, சோறு தண்ணி இல்லாம அனாதையா ரோட்ல அலையுதம்மா, ஒரு வாய் சோறு போடுங்கம்மா. செல்வி, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்ல பிச்சை எடுக்கியே. நீ சொல்லி கொடுத்த மாதிரி எடுக்கல, உன்னைய பார்த்துதான் எடுக்கேன். நீ தானே இப்படி கேட்ப? எப்படியோ நல்லா நீ என்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்ட, அதனால உனக்கு பிச்சை எடுக்க சொல்லி கொடுத்ததுக்காக நீ எனக்கு 2000 ரூபா ஃபீஸ் தரணும். ஆளையும் மண்டையும் பாரு, அம்மா தாயேன்னு கத்துறதுக்கு 2000 ரூபா தரணுமா? அந்த 2000 ரூபாய் என்கிட்ட கொடுங்க, நான் நல்லா சொல்லித்தரேன். அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா. உங்க புள்ள குட்டிகள்லாம் காலாகாலத்துக்கு நல்லா இருக்கும்மா. போறவங்க சும்மா போடாம ஒரு பிச்சையை போட்டு போங்கம்மா. எப்போ உனக்கு எங்க வேலை? அட கிறகுமே, இவரில் வராரு. லட்சுமி அக்கா, எங்க வீட்டுக்காரும் உங்க வீட்டுக்காரும் தலையை குனிஞ்சுக்கோங்க. திருச்செந்தூருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தானே வேலை? அட எங்க ஆபீஸுக்கு பக்கத்துலயா? சரி வா, அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பஸ்ல போயிருவோம். இந்த 1 மாசம் பூரா அங்கதான் வேலைனே. இப்படி தெரிஞ்சிருந்தா உன் கூட தினம் வண்டியிலே வந்திருப்பனேப்பா. வண்டி டயர் கிழிஞ்சிட்டுனே மாலாட்ட சொன்ன சத்தம் போடுவா, அதனால வண்டி ரிப்பேருன்னு மட்டும் போய் சொல்லியிருக்கேன். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். ஆட தலைப்பாக்கட்டு மண்டையரே, வண்டி டயர் கிழிஞ்சிட்டாக்கும். எந்த கல்லில் கொண்டு ஏத்துனாருன்னு தெரியலையே. 2000 3000 கேட்பாரு. நான் பிச்சை எடுக்க துட்ட பூரா இதுக்குள்ள கொடுக்கணும். அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா. என்ன இந்த பொம்பளையில பூரா பாத்தீங்களா? புதுசா இருக்கு, எல்லாம் முக்காடு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வடநாட்டுக்காரவுகளா இருப்பாங்களோ? ஆமா சாப், அச்சா சாப், டிகே சாப், காசு போடுங்க சாப். ஆளுக்களை பார்த்தா வடநாட்டுக்காரங்க மாதிரி தான் இருக்கு, ஆனா பேச்ச பார்த்தா நம்ம ஊருக்காரங்க பேசுற மாதிரில தோணுது. எல்லாரும் இங்க வந்த உடனே இந்த ஊர் பாசையை கத்துக்கிட்டுதாங்கல்லனே. அட ஆமாப்பா. பிச்சை போடுங்க சார். கை காலெல்லாம் நல்லத்தனமா இருக்கு, ஏதாவது ஒரு வேலைக்கு போய் உழைச்சு திங்க வேண்டியதானே. எதுக்கு இப்படி வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதை பத்தி இவருக்கு என்னையா? ஒரு 10 ரூபா தட்டில் போட துப்புல பேச வந்துட்டான் பேச்சு. ஐயா சாமி, 2 கண்ணு இல்லாத கபோதிங்கய்யா, கொஞ்சம் ஏதாவது பார்த்து சில்லறை போட்டு போங்கய்யா. இந்த குரல் இதுக்கு முன்னால எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. ஆமாண்ணே, எனக்கும் கேட்ட மாதிரி தான் இருக்கு. எங்க கேட்டேன்னு தான் சட்டுன்னு ஞாபகத்துல வரமாட்டேக்கி. டிஸ்கவரி சேனல்ல பார்த்துருப்பனோ. தீஞ்சு போன வடச்சட்டி வாயா, என்னைய பார்த்தா டிஸ்கவரி சேனல்ல வர்ற மாதிரியா இருக்கு. நான் என்ன குரங்கா மாடா? ஐயா சாமி, பிச்சை போடுங்க சாமி. இந்த குரலே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குப்பா. யோ, பிச்சை போட போறீரா இல்லையா? அதானே, பிச்சை போட போறீரா இல்லையா? 2 பேரும் நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. மற்ற ஆளுக்கு வர்றவங்களாவது போட்டுட்டு போவாங்க, அதையும் கெடுக்கிறதுக்காக நந்தி மாதிரி நடுவுல நிக்கீங்களோ? 2 பேரும் தூர போங்கய்யா. ஏமா பிச்சை எடுக்கும் போதே இவ்வளவு திமிரா பேசுதீங்க? நீங்களாம் ஒரு நல்ல வேலை பார்த்து வீடு வாசல்னு இருந்தீங்கன்னா என்னெல்லாம் பேசுவீங்க? உங்க பொண்டாட்டி மாதிரி உங்க கூட என்னென்னதான் இருக்காங்களோ. உனக்கு என்னம்மா தெரியும்? என் பொண்டாட்டி என்ன எப்படி தங்கமா தாங்குதுன்னு தெரியுமா?
அவளுக்கு மாசத்துக்கு 2 சேலை எடுத்து கொடுக்கேன். வார வாரம் தங்கத்துல ஏதாட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துருவேன். பீச்சுக்கு 3 நாளைக்கு கூட்டிட்டு போறேன். ஹோட்டல்ல போய் தினமும் சாப்பாடு வாங்கி கொடுக்கேன். ராத்திரி ராத்திரி அவளா சோறு பொங்குதான்னு நினைக்கே. கை வலிக்கு கால் வலிக்குன்னு பெசாட்டுக்கு படுத்துக்கிடுவா. நான் தான் ஹோட்டல்ல புரோட்டா பிரியாணின்னு வாங்கி வாங்கி கொடுத்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவளை ஐயோ கண்ணே மணியேன்னு கொஞ்சுதே, செல்லமா வச்சுக்கிடுதே. இதுக்கு மேல ஒரு பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும்? நாளை என் பொண்டாட்டியை தங்கமா பார்த்துக்கிடுவோம்மா. பிச்சைக்காரிக்கு ஒரு 10 ரூபா போட துப்புல்ல, பொண்டாட்டிக்கு வார வாரம் தங்கமா வாங்கி கொடுக்கேன்னு சொல்லுதீரு. யார்கிட்ட கதை விடுதீரு? உனக்கு தெரியாதும்மா, என் பொண்டாட்டி ஒரு ராட்சசி தான். இருந்தாலும் அவளுக்கு நான் எல்லாம் செய்வேன். என்ன செய்ய? பிறகு எதுவும் செய்யாம விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டில் போய் குறை சொல்லி கொடுப்பாள்ல. அப்படிலாம் சொன்னா நம்மளுக்கு ஆகாது. அதனால தங்கமா வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கடன் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஆமா, அப்படியே கடன் வாங்கி பொண்டாட்டிக்கு நகையா வாங்கி கொடுத்து தள்ளிட்டாரு. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. நானும் அப்படித்தாங்க மேடம். என் பொண்டாட்டினா எனக்கு உயிர். அவளை வாரத்துக்கு 4 சினிமாக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அவள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். மாலைன்னு அவள் பின்னாலேயே அலைவேன். அவன்னா எனக்கு உயிர் தெரியுமா? ஆமா, உயிர். எனக்கு வாயில நல்லா வருது. கொஞ்ச நேரம் பெட்ரூமுக்குள்ள ஃபேனை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்ததுக்கு நீ சொகுசா வாழ்றதுக்கு நான் கஷ்டப்படணுமான்னு கேட்ட ஆளு தானே இவரு. பிச்சைக்காரிங்க கிட்ட பல்ல காட்டி பேசுறதெல்லாம் சரிதான். பாக்கெட்ல 5 ரூபா 10 ரூபா இருக்கா? 10 ரூபா வச்சிருக்கேம்மா. என் பொண்டாட்டி ஒரு ராட்சசி. காலையில் ஒரு 50 ரூபா தாமான்னு கேட்டேன். 10 ரூபா தான் தருவேன்னு தந்தா. சாயந்தரம் வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. எவங்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு தான் வரணும். அட விளங்காத மனுஷா, காலையில தானே 100 ரூபா கொடுத்தேன், 10 ரூபா கொடுத்தேன்னு மனசாட்சி இல்லாம போய் சொல்லுதாரே. பிச்சைக்காரங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2 ரூபா போட்டா என்னையா? என்னைய தலைப்பாக்கட்டே, நீங்களாவது ஒரு 2 ரூபா 3 ரூபா போட்டு போங்களேன். சில்லறையே இல்லைம்மா. நானே பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடிச்சுக்கிட்டு டிக்கெட் இல்லாமல் ஓசியில் போயிடலான்னு வந்திருக்கேன். காலையில தான் சட்டை பாக்கெட்டுக்குள்ள 500 ரூபா நோட்டு பார்த்தேன். இப்போ சில்லறையே இல்லைங்காரு. உண்மைதான், சில்லறை இல்லை, எல்லாம் நோட்டா வச்சிருக்காரு. சில்லறை இல்லை, யாருக்கும் பிச்சை போடல. அப்புறம் இங்கே என்ன வேலை? தூர போங்க. கோயிலுக்குள்ள சாமி கும்பிடலான்னு வந்தம்மா. சாமி கும்பிட்டுட்டு தட்டில் துட்டு போட 1 ரூபா 2 ரூபா கிடையாதுல்ல. அப்புறம் எதுக்கு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்படியே நடைய கட்டுங்க. அதுவும் சரிதாம்மா, போயிட்டு வாரேன். என் பொண்டாட்டி வேற ஒரு ராட்சசி. அவ வேற சண்டைக்கு வருவா. வேலைக்கு போயிட்டீங்களா இல்லையான்னு ஃபோன் அடிச்சு கேட்பா. அதனால நான் போயிட்டு வரேன்னம்மா. எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த மனுஷன் எப்படி பேசுவாரு? சாயந்தரம் வீட்டுக்கு தானே வரணும், வந்த பிறகு கவனிச்சுக்கிடுதேன். ஏக்கா அவர் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாரு. நம்ம நாளைக்கு காலையில தானே போவோம். நம்ம 24 மணி நேரம் பிச்சை எடுக்கணுமே. ஆமாடி, மறந்தே போயிட்டேன். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், ஐயனே என் ஐயனே. பிச்சை 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 பல வீட்டில் எடுப்பேன் பிச்சை, அந்த பிச்சை எல்லாம் சேர்த்து வச்சு பங்களா கட்டுவேன். ஏட்டி, இது அந்த பிச்சைக்காரனாச்சு பாடுற பாட்டு தானே? அந்த ஆளு பாட்டு பாடியே கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. ஊருக்கு ஊர் வீடு வச்சிருக்காரு. இப்போ பம்பாயில செட்டில் ஆயிட்டாரு. நீ அவரை பாத்தியாக்கும்? ஆமா, போன வாரம் மும்பை போயிருந்தல்ல, அப்ப பார்த்தேன். அடுத்த தடவை போனா விசாரிச்சேன்னு சொல்லு என்ன. ஏட்டி சிம்ரன். சொல்லுங்க ராதா ஆண்டி. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய. என்ன உதவி வேணும்? அந்த பிச்சைக்காரனாச்சி ஃபோன் நம்பர் வாங்கிட்டாயே. ஏட்டி, எதுக்கு அவர் ஃபோன் நம்பர் கேட்க? அந்த பிச்சைக்காரனாச்சிட்ட பேசி பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்து ஒரு கார்டு வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நிறைய சலுகை எல்லாம் கிடைக்கும். நம்மளும் அவரை மாதிரி அங்கங்க பிச்சை எடுத்து வீடு வீடா வாங்கி போடலாம்ல. முக்கியமா தினம் சோறு பொங்க வேண்டாம் பாத்தீங்களா?